பள்ளி கட்டி சபரிமலைக்கு என்னுடன் வர வேண்டிய சீடனை காணவிட சீடா சம்பூர்ணாதேவா பேரன்புமிக்க நாடக கலை ரசிக பெருமக்களே, இந்த இனிய நல்ல நேரத்தில் நல்லோர் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. நல்ல உள்ளம் கொண்ட நாட்டுக்கு நாடு நல்ல நாடாக விளங்கக்கூடிய நமது நாட்டிலே நல்லதொரு கிராமம் என்று சொன்னால் இந்த சின்ன மத்தியேரி என்று சொல்லக்கூடிய தியாகாபுரம். சின்ன மத்தியேரி என்று சொல்லக்கூடிய தியாகாபுரம். தியாகாபுரம் தியாகம் என்றால் என்ன எல்லாருக்கும் பொருந்தும். ஆமா, தியாகம் என்றால் தியாகம் செய்யறது. அப்படி பெயர் புகழ் விளங்கக்கூடிய இந்த தியாகபுரத்திலே வாழ்வாங்க வாழக்கூடிய நாட்டாண்மை பெருந்தனக்காரர், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் குழு சேர்ந்தவர்கள், இந்த விழாவுக்காக அரும்பாடுபட்டு உழைத்த விழா குழுவினர் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து நமது ஆர்கேபேட்டை பாரத மாதா நாடகத்தை பாராட்டி வாரி வழங்கிய ரூபாய் 500. அன்னாரவரும் கிராமத்தில் அனைவரும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமோடு கண்ணபிரான் அருளோடு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று சொல்லி நாடகத்தார் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஜெயம் ஜெயம். அதே போன்று என்னுடைய அன்பு சகோதரர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் எங்களை போன்ற ஒரு நடிகர், அவரு சந்திரமதி வேஷம் கூட ஆடுவார். அது கூட ஆடுவாரு. சந்திரமதி புகழ்னு சொல்லு, அது கூட ஆடுவாரு. அப்ப வேற என்ன? சந்திரமதி வேடமே ஆடுவாரு. ஆறுமுகம் ஐயா அவர்கள் எனக்காக 200 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். கலை என்பர்களே, ஈயன இறப்பது இழிந்தது, ஈயன் என்பது அதை விட இழிவானது, கொல்லென கொடுப்பது உயர்ந்தது, கொல்லேன் என்பது அதை விட உயர்வானது. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் கொடுக்கின்ற நல்லுள்ள வேண்டும். அப்படி நல்லுள்ளம் படைத்த நாடக ஆசிரியர்கள், நாடக கலா ரசிகர்கள், நாடக ஆசிரியர்கள், நாடகத்தை கற்றுணர்ந்தவர்கள், அதாவது நாடகம் கத்து நிறைய நாடகம் ஆடி இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பாடு கணேசன் ஐயா தான் சிங்கப்படி போடுறாங்க. நாடக மன்றத்தினுடைய எல்லா மன்றத்துக்கும் மார்க் போடுறவங்க அவங்க தான். இவங்க தான் நமக்கு எவ்வளவு மார்க் தெரியும். என்னுடைய மார்க் ஃபுல்லா வந்து போச்சு. இப்போ வந்து போச்சு. ஏன்னா அருமையா உட்கார்ந்து ரசி, அதே அவங்க ரசிப்பு தன்மை தான் நம்ம நடிக்கிற பிஎஸ் ஆறுமுகம் ஐயா அவர்களும், ஆறுமுகம் ஜி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய பிறந்தகையார், ஜி ராஜா, வி தேவராஜ், பாலச்சந்தர் ஏஜே, வி மணி, பிஎஸ் பிரகாஷ், எம்ஜே தனசேகர், பி கஜேந்திரன், ஏஎம் பிரபாகரன், எஸ்எஸ் பெருமாள், ஏஎஸ் மேகவர்ணன், பிசி தியாகு, பிவி பிரபு, ஏமந்த் என்று சொல்லக்கூடிய அனைவரும் சேர்ந்து நமது மன்றத்தை பாராட்டி ரூபாய் 2000 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னார் எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு கண்ணபிரான் அருளோடு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நாடகத்தார் சார்பாக நன்றி கலந்த வணக்கம்.
வரமிளகாய் சாகு 100 ரூபாய் வருமே. அம்மன் ஏரியா அம்பலேரி கிராமத்தை சேர்ந்த ஜெகதீஷ் என்று சொல்லக்கூடிய பிறந்தகையார், ஊராட்சி செயலாளராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் என்று சொல்லக்கூடிய பிறந்தகையார் இருவருக்கும் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னார் அவருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். ஆண்டவனை தொழ வேண்டும். பூஜைக்குண்டான ஏற்பாடு எங்க அவன் செய்த பள்ளி கட்டி சபரிமலை உனக்கோ புள்ளியா குட்டியா சொல்ல நீயோ போ ஆண்டு ஒரு முறை சிற்றின்பத்தை அறவே வெறுத்தவர். நான் சிற்றின்பத்தை அறவே வெறுத்தவர். எல்லாம் தெரியும். ஆண்டவனை தொழ வேண்டும் என்பதற்காக திருமண ஆசையை வெறுத்து ஆண்டவனை தொழுது கொண்டிருக்கிறேன். 3 ஆசை வெறுத்த. ஆமா என்ன ஆசை? மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை. மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை மூன்றுமே வெறுத்தவர். பொண்ணாச்சு சொல்லாத. எனக்கு ஆகாது, எனக்கு ஆகாது. ஏன்பா? எனக்கு அதான் முக்கியம். கமனேடி ஏண்டா இப்படி ஏடா குணமா பேசுறடி? உனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு எல்லாமே தெரியும். தெரியும், சத்தியமா தெரியும்டா. முக்காலத்தை உணர்ந்தவன் நான். முக்காலத்தை உணர்ந்தவன். ஐயா சாலா ஒருவன் சார் என்னப்பா பேசுறீங்க? ஐயா ஒருவன் ஐயா ஒருவன் அவன் ஒரு புத்திசாலி. ஒரு மூக்கு மயிறு எடுத்து ஒரு ஆலமரத்தையே வேரோட புடுங்கி அவன் கையால சுத்தி தோல் மேல வச்சு போறான். அவன் புத்திசாலியா? அது மட்டும் இல்லாம ஒரு 10 வாகனம் பஸ் வாகனத்தை அவன் தலைமுயிரை புடுங்கி அந்த 10 வாகனத்தை சுத்தி தோல் மேல வச்சு போறான். அவன் பலசாலியா? ஒரு ஒத்து பார்த்தான் ஒரு ட்ரெயின் எதுல வருது, அவன் ஒத்த கையில வச்சு சுத்துறான் ட்ரெயினை. அவன் பலசாலியா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதுல யாரு புத்திசாலி யாரு பலசாலி? இது நடக்காத காரியத்தை கொண்டு வந்து சொல்லிக்கிற அது புத்திசாலி. இது எங்க நடக்கும்? நீ சொல்றது ஏதாவது நடக்குமா? ஏன் நடக்காது? எப்படி நடக்கும்? ஒரு புத்திசாலி நினைத்தா எது வேணாலும் நடக்கும். எப்படி நடக்கும்? எல்லாமே நடக்கும். எப்படிடா நடக்கும்? இப்ப நான் செய்யறது அது மாதிரிதான். எல்லாமே ஒரு மனிதன் நினைத்தா விடாமூச்சு தான் வெட்டி இருக்கும். மயிரிழையில ஆலமரத்தை பேர்த்து வச்சுக்க முடியுமா? யார் எடுக்க முடியாது? ஐயா இதுல யாரு புத்திசாலி தெரியுமா தெரியாது? அந்த கேள்விதான். யாருமே புத்திசாலி இல்ல, வீரனும் இல்ல. அது நடக்காத காரியம் சொல்றேன். நீ வேற இதுல யாருமே புத்திசாலி வரல. எப்படின்னா ஒரே வரல ட்ரெயினை சுத்த முடியும்? அவன் செய்யறான், அவனோட திறமை. உன்னால நீ சொல்றியா நான் முற்று நீ நினைத்த எது வேணா பண்ணலாம். நீ சாபத்தை கொடுக்குற, சாபத்தை கொடுத்தா கொடுக்கதான் போறேன், பழிச்சிடும். அது எப்படி பழிக்கும்? இதுல எவன் புத்திசாலி மட்டும் சொல்லு. யாருமே அறிவாளி இல்ல, வீரனும் இல்ல. தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. எதுக்கு ரத்தத்துக்கு மட்டும் செத்து போடுறாங்க? இதுல யாரும் புத்திசாலி கிடையாது. இந்த மொத்த கதையை சொல்ற பத்தியா நான் தான் புத்திசாலி. எடுக்கலாமா? இப்படி விதண்டாவதமாக பேசிக்கொண்டு இருக்கிறான். உண்மையாக போறேன் நான் செய்ய போறேன். யாருக்கா? ஓ போயா சம்பவ மகாதேவா உண்மையாக போறேன். பாபா 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 சுத்தமா காத்தே வராத படிச்சிருவோம். கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கா? எத்தனை பொண்டாட்டிய? ஓகி திகி போகி பேர் என்ன அற்புதமா வச்சுக்கிறான்.
என்னப்பா பண்ணுது முதல் பொண்டாட்டி என்ன பண்ணுது பாரத மாதா நாடக மன்றத்துல ரெண்டாவது பொண்டாட்டி வீட்டுல இருக்குது மூணாவது பொண்டாட்டி அதை செய்யல ஊர் மேல வரதுதான் இல்ல பசங்க தெரியும் 6 பசங்களா ஆண் எத்தனை பெண் எத்தனை 3 ஆண் பிள்ளை பெண் பிள்ளை சரி பரிதாபமா இருக்குது இவங்க எப்படா சாப்பாடு போடுற ஆட்டாடி தான் சோறு வேற வழி இல்ல உனக்கு குணப்படுத்துறேன் கொஞ்சம் என் பாதத்துல விழுறான்னு சொல்லு கொஞ்சம் பேசுறது எல்லாமே விருண்டாவாத ஒண்ணுமே புரியல போடா பூஜை கொண்டாட ஏற்பாடு செய்யலாம் ஆண்டவா அகண்ட பரிபூரணா சச்சுதானந்தா நிர்மல சுரூபா உனக்கு அடியாட்களை தடுத்தால் போல சுகானந்த வாரியே ஜோதியே சுடரே கங்காதரா தீனதயாளா உன்னையே கோரி கடுந்தவம் இருக்கும் இந்த சச்சுதானந்த முனிவருக்கு காட்சி தர மாட்டாயா பரம்பொருளே சங்கரா சிவடிவா சங்கரா சிவ சிவா சரணமே பணிந்து நின்றே 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 கங்கையை திருமே
சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் சிவபெருமான காட்சி கொடுத்தார். எனக்கு பசி என்பதே இருக்கக்கூடாது என்ற வரத்தை கேட்டு அவரோ 12 ஆண்டுக்கு ஒரு முறை அதோ தெரியும் மாமரத்திலே மாங்கனி பழுக்கும். அந்த மாங்கனி பொன்னிறமாக இருக்கும். அந்த மாங்கனியை நீ புசித்தால் உனக்கு 12 ஆண்டு கால பசி என்பது வராது. 12 ஆண்டுக்கு ஒரு முறை கண் விழித்து பார்க்கும்போது உன் எதிரே மாங்கனி இருக்கிறதல்லவா, அந்த மாங்கனியை புசிக்க வேண்டும் என்று உரைத்தார். அந்த பொன்னிறமான மாங்கனியை பறித்து புசித்தால் உனக்கு பசி என்பதே இருக்காது என்று வரத்தை கொடுத்தார். அதனால் அதோ தெரிய பார்த்தாயா ஒரே ஒரு மாங்கனி, மாமரத்தில் இருக்கக்கூடிய மாங்கனியை பறித்து புசிக்க நேரம் வந்து விட்டது. அதோ தெரியும் நீர்வனையிலே சென்று நீராடி விட்டு வருகிறேன். இந்த மாங்கனியை எவரும் பறிக்காவண்ணும் காவல் இருக்க வேண்டும். புறப்படும்.